ब्रह्माणं विददाति पूर्वं यो वै वेदाहुं च बृहणोति तस्मै दम्भदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यकर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् ஏகம் நித்யம் விமலமஜலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ரீஹரிம் பரமானந்தம் உபதேஷ்டாரமீஸ்வரம் व्यापकं सर्वलोकानां कारणं तं नमाम्यहम्. 43 सैदन्यैकरूपत्वात् भेदो युक्तो न कर्हिषित् जीवत्वं च मृषा ज्ञेयं रज्जौ सर्वग्रहो यथाम् चैतन्यस्यैकरूपत्वात् भेदो युक्तो न कर्हिषित् जीवत्वं समृषा ज्ञेयं रज्जौ सर्वग्रहो यथा. அபரோக்ஷ அனுபூதி விளக்கம் பார்த்துக்கிட்டு 42 ஸ்லோகம் பார்த்து 43வது ஸ்லோகம் இப்போ பார்க்கணும் நாம். இதில் ஆரம்பத்தில் அனுபந்த சதுஷ்டயம், பிறகு சாதன சதுஷ்டயம், பிறகு வேதாந்த விசாரம். அந்த வேதாந்த விசாரத்தில் நம்ம ஆத்ம விசாரம் பார்த்தோம். இது வரைக்கும் ஆத்ம விசாரத்தை பார்த்துட்டு வந்தோம். அதில் ஆத்மாவினுடைய லட்சணங்கள்லாம் சொன்னார். அனாத்மாவுடைய லட்சணத்தையும் சொல்லி ஆத்மாவுடைய லட்சணத்தெல்லாம் சொல்லி அதில் எது ஞானம் எது அஜ்ஞானம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதுக்கு பிறகு இந்த ஆத்மாவினுடைய லட்சணத்தை யுக்தியின் மூலமாகவும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது சொன்னார். ஆத்மா அனாத்ம தத்துவத்தை யுக்தியின் மூலமாகவும் தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி யுக்தி பிரமாணத்தை சொன்னார். பிறகு உபனிஷத் பிரமாணம், உபனிஷதங்களில் இந்த ஆத்ம தத்துவத்தை பற்றி எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பிருகதாரண்ய உபனிஷத்து, புருஷ சுக்தம், இப்படி சுவேதாரக உபனிஷத், இப்படி உபனிஷதங்கள்லாம் ஆத்மாவை பற்றி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி 37 வரைக்கும் பார்த்தோம். அப்புறம் 38ல் கர்மகாண்டம், உபனிஷத் மட்டும் இல்லை கர்மகாண்டமும் வேதது ஆத்மாவை பற்றி சொல்லியிருக்கு. அங்கே என்ன சொல்லியிருக்குன்னா சூக்ஷ்ம சரீரம் ஆத்மான்னு சொல்லியிருக்கு. அதாவது உடலுக்கு வேறாக ஆத்மா இருக்குது. ஏன்னா அந்த உடலை விட்டு உயிர் வந்து சொர்க்கலோகம் போது நரகலோகம் போதெல்லாம் பேசியிருக்கு. அப்போ இந்த உடலே ஆத்மா அல்லங்கிறத கர்மகாண்டமும் வேதத்தில் முற்பகுதியும் சொல்லியிருக்கு. சரி, அப்போ கர்மகாண்டம் சொல்லியிருக்கிறது இந்த உடலுக்கு வேறாக ஒரு தத்துவம் இருக்குது. அதை சூக்ஷ்ம சரீரத்தை அது சொல்லுது. உடல் ஆத்மா அல்லங்கிறதுக்கு அதை எடுத்துக்கிடலாம். ஆனால் அந்த சூக்ஷ்ம சரீரமே ஆத்மா நம்ம எடுத்துக்கிற கூடாதுங்கிறதுக்காக அடுத்து 39வது ஸ்லோகத்தில் இந்த சூக்ஷ்ம சரீரமும் ஆத்மா அல்ல, அதுவும் என்ன பஞ்சபூதத்தின் சேர்க்கை தான், ஒரு கூட்டம் தான், அதுவும் அறியப்படும் பொருளாகவே இருக்கிறது. அதனால் அது ஆத்மா அல்லன்னு சொன்னார். பிறகு 40ல் இந்த தத்துவத்தெல்லாம் சொல்லி அதுக்கு ஒரு 7 லட்சணங்கள் ஆத்மாவுக்கு சொல்லி இந்த ஆத்ம தத்துவத்தை நிறைவு செய்துட்டார். பிறகு 41லிருந்து 89 வரைக்கும் ஜகத் மித்யா அனாத்மா மித்யாங்கிற கருத்து சொல்லப்படுகிறது. ஜகத் மித்யா அனாத்மா மித்யா. இந்த உலகத்தில் நாம் பார்க்குற எல்லாமே காட்சிக்கு உண்மையாக இருக்குது, தோற்றத்துக்கு உண்மையாக இருக்குது. ஆனால் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அது பொய்யா போயிடும்.
ஒரு பழைய சினிமா பாடல், நானும் பொம்மை நீயும் பொம்மை நினச்சி பார்த்தால் எல்லாம் பொம்மைன்னு ஒரு பாட்டு இருக்கு. எல்லாம் பொம்மை தான். சரி, இந்த உடல் ஆத்மா அல்ல அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், ஆத்மா இந்த உடலுக்கு வேறாக இருக்குது. அந்த உடல் பொய்ன்னு சொன்னாலும் கூட அது மனசில் நம்மளுக்கு நிற்கிறது இல்லை. அதனால் நம்மளுக்கு ரெண்டுங்கிற எண்ணம் வந்துடும். இந்த உடல் ஒன்று இருக்குது, அது நானல்ல, ஆனால் வேறையாக இருக்குது. அப்போ நான் ஆத்மான்னு ஒன்று இருக்கேன். அப்போ துவைதம் வந்து விடுமேன்னு சொன்னால், அப்படி துவைதம் இருந்தால் மோட்சங்கிறதே சித்திக்காது. எப்பொழுதுமே அந்த அத்வைதத்திலேருந்து மோட்சம் சித்திக்கும். அதனால் என்ன சொல்ல வேண்டிய வந்தது, இந்த ஆத்மா சத்தியம், இந்த அனாத்மா ரெண்டாவதாக இருக்கிறது மாதிரி இருக்கே ஒழிய அது உண்மையிலேயே இல்லை. அதாவது எது காட்சிக்கு தெரிகிறதோ, ஆராய்ந்து பார்த்தால் போகிறதோ, அதுக்கு பேர் மித்தியான்னு பேர். அதனால் என்ன சொன்னார் 42வது ஸ்லோகத்தில், இந்த தேகம் வேறு தான், வேறாக இருந்தாலும் அது உண்மையாக இல்லை, அது மித்தியாவாக இருக்கிறது. அதனால் அந்த தத்துவத்தை பற்றி நான் உங்களுக்கு மித்யா தத்துவத்தை சொல்லப் போகின்றேன். அப்போ அது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த உடம்பு மித்யா அப்படிங்கிற கருத்தை சொல்கிறார். உடம்பு மித்யான்னு சொன்னால் போதுமா? அப்புறம் உலகம்னு ஒன்று இருக்கே, இந்த உலகம்னு ஒன்று இருக்கே, அப்போ அதுவும் துவைதம் வந்துடுமே. நான் ஒன்று இருக்கேன், இந்த உடம்பு தான் அழிஞ்சு போகுதுன்னு சொன்னால், உடம்பு எங்கே அழியுது? பஞ்சபூதத்தில் போய் தான் அழியுது. அப்போ பஞ்சபூதம் இருக்குன்னு வந்துடுங்கிறதுக்காக இந்த ஜெகத்து மித்தியாங்கிற கருத்தை அடுத்த 44லேருந்து சொல்ல போகிறாரு. இந்த 43 இந்த உடல் மித்தியா அப்படிங்கிற கருத்து. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இதை பற்றி நான் விரிவாக விளக்கப் போகிறேன். இந்த மித்தியா தத்துவம் மிக முக்கியமான விஷயம். நிறையா பேர் சொல்லுவாங்க, ஆத்மா புரிஞ்சு போச்சு, ஆனால் இந்த உலகம் மித்தியாங்கிறது புரியல. ஆத்மா சத்தியங்கிறது புரியுது, ஆனால் இந்த உலகம் மித்தியாங்கிறது புரியலை. என்னதான் விளக்கி சொன்னாலும் கூட விவகாரத்தில் தானே பண்ணுறோம். இந்த உடம்போட விவகாரம் பண்ணுறோம், உலகத்தோடு விவகாரம் பண்ணுறோம். உடம்பு கூட அழிகிறதுலாம் நிறையா பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த உலகம் முழுசாக அழிகிறத பார்க்கல, ஆனால் அப்பப்போ அழிகிறதுலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் இதுவும் மித்தியாவா அப்படின்னா மனசுக்குள்ளே என்ன சொன்னாலும் போகிறதில்ல. அதுக்காக இதை தெளிவாக நான் விளக்கி சொல்லப் போகின்றேன் என்று ஒரு பிரதிஜை செஞ்சார். செஞ்சுட்டு இந்த 43வது ஸ்லோகத்தில் என்ன பண்ணுறான்னு சொன்னால், ஆத்மா சத்தியம், இந்த உடல் மித்தியா அப்படிங்கிற கருத்தை ஒரு உதாரணத்தின் மூலமாக இங்கே சொல்கிறார். அதாவது 43வது ஸ்லோகம் ஜீவ மித்தியாத்துவம், 44லேருந்து இந்த உலகத்தினுடைய மித்தியாத்துவ கருத்தை விளக்கி சொல்லுகின்றார். 43வது ஸ்லோகத்தில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சைதன்யம்ங்கிறதே ஆத்மா. ஆத்மாவுக்கு இன்னொரு பேர் என்ன? சைதன்யம், உணர்வு தத்துவம்னு சொல்லுவோம். அது ஒரே ஸ்வரூபமாகத்தே இருக்குது, அதில் மாற்றமே இல்லை, வேறுபாடு கிடையாது, விகாரம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அதனால் இந்த பேதக சைதன்யஸ்ய ஏக ரூபத்வாத், முதல் வரியில் சைதன்யமானது ஒரே ஸ்வரூபமாக இருப்பதால் பேதக யுக்தோனா கர்க்கிச்சித்து, இந்த வேற்றுமையானது ஒருபோதும் பொருந்தாது. இது விளக்கத்தை ரெண்டாக பார்க்க போகிறோம். சைதன்யம் ஒன்றா இருக்குது, அங்கே போய் நீ வேற்றுமையை சொல்கிறதெல்லாம் ஒரு பொழுதும் ஒத்து வராது. சரி, இந்த தெரியுதே, உலகம் உடல் எல்லாம் மனசு ஒன்று இருக்குது, உடல்னு ஒன்று இருக்குது, வேறுபாடாக தெரியுதே. அப்போ அப்படி சொல்லும் பொழுது அந்த வேறுபாடாக தெரிவது எல்லாம் மித்தியா. இருப்பது ஒன்றுதான், அது சைதன்யம்தான், அது உணர்வு தத்துவம் மட்டுமே. அப்படி என்றால் இந்த உடலாக தெரிவது உலகமாக தெரிவதெல்லாம் என்ன என்று பார்த்தால் தெரியுது, ஆனால் உண்மையிலேயே அது இல்லை, அது மித்தியா அப்படிங்கிற கருத்தை சொல்லி அதுக்கு உதாரணம் சொல்கிறார். 2வது வரியில் சொல்கிறார், ஜீவத்வம் ச மிருஷா ஞேயம், ஜீவனாக இருக்கின்ற தன்மை இந்த பிரம்மத்திடம், இந்த சைதன்ய தத்துவத்திடம் ஜீவனாக இருக்கின்ற ஒரு தன்மை இருக்குது, அது பொய்யாக இருக்கிறது. உண்மையிலேயே நம்மளுடைய சொரூபம் என்ன? பிரம்மஸ்வரூபம். அதில் ஜீவ தத்துவங்கிறது ஒரு பொய்யான தத்துவம், அதை பொய் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு உதாரணம் கயிற்றில் பாம்பு எப்படியோ அப்படி. அது 2வது வரியிலும் சொல்ற, ரஜ்வாம் சர்ப்ப கிரகோ யதா, கயிற்றில் பாம்பின் அனுபவம் எப்படியோ அப்படி.
முதல் விளக்கம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சைதன்யம் ஒன்றாகவே இருக்கிறது. அது ஒரே ஒரு தத்துவம் தான். அது ஆத்ம தத்துவம், பிரம்ம தத்துவம். பிறகு வேற்றுமையெல்லாம் அதில் பொருந்தவே பொருந்தாது. வேற்றுமைகள் வரவே வராது. சரி, வேற்றுமை இருக்கேன்னு சொன்னால் எதெல்லாம் வேற்றுமையாக உனக்கு தெரிகிறதோ அதெல்லாம் உண்மையல்ல, காட்சிக்கு இருக்குது, ஆராய்ந்தால் போய்விடும். அதனால் அது மித்தியா. உதாரணம், கயிற்றில் பாம்பு எப்படி உண்மை அல்லவோ அதுபோல அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லிடுறாரு. விளக்கத்தை பார்க்கலாம். அதாவது ஜீவன் அப்படிங்கிறது ஒரு தனித்தன்மை. அதை பற்றி ஒரு விசாரம் பண்ணணும். நாம் யார் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவான்? நான் மனுஷன் சொல்கிறோமா இல்லையா? நான் ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்கிறோம். ஜீவன் ஏன் சொல்கிறோம்னு சொன்னால், இதெல்லாம் ஜடப்பொருளாக இருக்குது, மற்றதெல்லாம் ஜடப்பொருளாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்? ஜடப்பொருளிலிருந்து வேறான ஒரு தனித்தன்மை உடைய ஜீவ தத்துவம் அப்படின்னு சொல்கிறேன். நான் ஜடம் அல்ல என்பதை காட்டுவதற்காக நான் ஜீவன் சொல்கிறேன். நான் உணர்வு தத்துவம். திட்டம்போது கூட சொல்ல முடியும், ஜடமா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜடம்னா அதை விட வேறாக இருந்தால் தான் மனுஷன். ஜடம்னா மண் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஜடம் அல்லங்கிறதுக்காக நம்ம என்ன சொல்கிறோம்? நான் ஒரு ஜீவன். அது ஒரு தனித்தன்மை. பிரித்து நான் ஒரு ஜீவன் காமிக்கிறோம். இந்த உலகத்தில், பிரபஞ்சத்தில் நான் ஒரு ஜீவன் காமிக்கிறோம். ஒவ்வொரு ஜீவனுக்கு சில பண்புகள் இருக்குது, சில குணங்கள் இருக்குது, சில திறமை இருக்குது. அதுவும் தனித்தன்மை தான். அதை அந்த அடிப்படையில் சொல்லலை தனித்தன்மைங்கிறது. தனியாக நான் ஒரு ஜீவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா? உலகத்திலிருந்து பிரித்து நாம் சொல்கிறோம். பிறகு ஒவ்வொரு ஜீவனுக்கு அது ஒரு ஜீவன், எது ஒரு ஜீவன், நான் ஒரு ஜீவன் சொல்லி வேறுபாடாக நம்ம பார்க்குறோம். ஒன்று, உலகத்திலிருந்து பிரித்து நான் ஒரு ஜீவன் நினைக்கிறோம். இப்போ நம்ம இன்னொரு ஜீவன்லேருந்தால் நாம் ஜீவன் சொல்கிறோம். இந்த பேதமெல்லாம், தனித்தன்மையெல்லாம் பொதுவாக வெளியே இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையிலேயே இல்லை. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோன்னு தெரியல. ஸ்வகத பேதம், சச்சாதீய பேதம், விசாதீய பேதம், 3 பேதம் இருக்குது சாந்தோகிக உபனிஷத்து. சதேவ சோமிய இதமக்ர ஆசித் ஏகம் ஏவம் அத்விதீயம் பிரம்மன் இருக்கு. அந்த இதுக்கு விளக்கம் சொல்லும்போது சொல்லுவாங்க, அதாவது 3 பேதம் இல்லை, அது ஏகம், அது ஒன்றாக இருக்கிறது. அப்படிங்கும் பொழுது இப்போ நம்ம உடம்புக்குள்ள அவயவங்கள்லாம் வேறுபாடு இருக்குது, தலை, கை, கால்லாம். அப்படி வேறுபாடு அற்றது சைதன்யம், ஏகம் அது. சரி, இதை போல் இன்னொன்று இருக்கலாம்ல, உன்கிட்ட வேறுபாடு இல்லை. இப்போ ஒரு மரம் இருக்குது, அதே மாதிரி இன்னொரு மரம் இருக்கலாம்னு சொன்னால் அது சச்சாதீய பேதம். முதல்ல ஸ்வகத பேதம், எனக்குள்ளே வேறுபாடு, மரத்தில் கிளைகள் அது இதுன்னு சொல்லி. அப்புறம் என்னையை போல இன்னொன்று, நான் ஒரு ஜீவன் இருக்கேன், என்னையை போல் இன்னொரு ஜீவன் இருக்குது, இருக்கா இல்லைங்களா? அப்போ என்னையை போல ஒரு ஜீவன், அப்படி வேறுபாடு. இன்னொன்று, எனக்கு அந்நியமாக நான் மனுஷங்கிற ஜீவன், சிங்கம்ங்கிற ஜீவன் ஒன்று இருக்குது. இந்த இனத்தில் வேறுபாடு வருது, அது விசாதிய பேதம். இந்த 3 பேதங்களும் சைதன்யத்திடம் இல்லை, அது ஏகமாகத்தான் இருக்கின்றது. முதல்ல நான் தனி ஆளு ஜீவன் நினைக்கிறேன், அப்புறம் எனக்குள்ளே வேறுபாடு இருக்குது. நம்மளுக்குள்ளே இன்னொரு ஜீவன் வருது, ஒரே இனமாக. பிறகு 100 மிருகங்கள்லேருந்து வேறுபட்டு காமிக்கிறோம். இப்படி தனித்தன்மையாக நாம் ஒரு ஜீவ தத்துவமாக காமிக்கிறோம். இந்த வேறுபாடெல்லாம் எங்கே இல்லை? ஆத்மாட்ட இல்லை, சைதன்யத்திட்ட இல்லை. பொதுவாக எல்லா வேறுபாட்டுலேயுமே இந்த வேறுபாடுன்னு வந்தாச்சுனாலே ப்ராப்ளம் ஆரம்பிச்சிடும். அதில் முக்கியமாக அந்த சஜாதீய பதம், என்னையை போல் இன்னொன்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதில் தான் பிரச்சனை. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தேவர்கள்ட்ட நம்ம பொறாமப்படுவோமா? இல்லை அரக்கர்கள்ட்ட பொறாமப்படுவோம். மனுஷனுக்கு மனுஷன் சிங்கத்திட்ட பொறாமப்படுவோமா? சிங்கம் என்னை விட வலுவாக இருக்குது அப்படின்னு பொறாம கடவுள்லே நம்ம பண்ணி சொன்னேன். சரஸ்வதி சிவம் படத்தில் எல்லாம் 3 பேரும் கடவுள் தான். இன்னும் என்ன வந்துருச்சு? நீ பெரியாளா, நான் சஜாதீய பேதம். நம்மளுக்குள்ளே உள்ள வேறுபாடு, கடவுளுக்குள்ளே ஒரு வேறுபாடுன்னு வந்தாச்சுன்னா ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. நீ பெரியாளா, நான், அங்கே தான் சம்சாரமே ஆரம்பிக்கிறது. அந்த ஜீவன் இருக்குது, என்கிட்ட இல்லை. இந்த ஜீவன் இருக்குது, அதுகிட்ட இல்லை. உன்னிடம் உள்ளது என்னிடம் இல்லை. கூட இருந்தால் அவன்கிட்ட இருக்குது, என்கிட்ட இல்லைன்னா பொறாமை வந்துடும். அவன்கிட்ட இல்லாத என்கிட்ட இருந்தால் கர்வம் வந்துடும். 2 வருதா இல்லையா? என்கிட்ட இல்லாதது இன்னொருத்தன்ட்ட அதிகமாக இருந்தால் பொறாமை. அதே மாதிரி அவன்கிட்ட இருக்கிறது அவன்கிட்ட இல்லாதது என்கிட்ட மட்டும் இருந்துச்சுன்னா கர்வம் வரும். அப்போ அந்த வேறுபடுத்தி பார்க்கும் பொழுது என்ன வந்துடுது? போட்டி, பொறாமை, கர்வம் எல்லாம் வந்துடுது.
பொதுவாக ஒரு குழந்தைக்கு நான் தனி ஆளுங்கிற எண்ணம் ஆரம்பத்தில் வர்றதில்ல. அம்மா எல்லாம் ஒன்றா நினைக்கும். சாப்பிட சொன்னால் கூட இது வாயில் சாப்பிடும், அம்மா வாயில் வைக்கும் எடுத்து. ஏன்னா அதுக்கு வேறுபாடு தெரியாது. எப்போ பிரச்சனை வந்துடும், அம்மா 4 அடி போடும் சேட்டை ஓடணும், ஐயோ இது வேற ஆளாக இருக்கே நம்மளை அடிக்குதே. அங்கே இந்த வேறுபாடு வந்த உடனே ப்ராப்ளம் ஆரம்பிச்சிடும். அப்போ இது என்ன சொல்கிறான்னு சொன்னால், இந்த பிரச்சனை எங்கே வருது, வேறுபாட்டிலையும் வருது. 2 நண்பர்கள் இருக்காங்க, எல்லாம் நகையும் சதையும் போல் இருக்கிறார்கள் சொல்லுவாங்க. நாங்கள் 2 பேரும் ஒன்றுப்பா, எங்களை பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லுவோம். ஒரு சின்ன பிரச்சனை உனக்கு இடைஞ்சல் பண்ணிட்டான்னு வச்சுக்க, அவன் நண்பனா, அவன் துரோகி அப்படிம்போம். சொல்கிறோமா இல்லையா? அவன் என்ன எனக்குன்னா நண்பனா, அவன் துரோகி அப்படிம்போம். ஏன்னா துன்பம் ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுனாலே அங்கே வேறுபாடு நம்ம பார்க்குற சம்சாரமே அங்கே ஆரம்பிக்குது. ஆகவே என்ன சொல்கிறாருன்னா, நான் தனி ஆள், நான் ஜீவாத்மா அப்படிங்கிற தன்மை இருக்கே, அது உண்மையிலேயே இல்லவே இல்லை. அது பொய்யான ஒரு கற்பனை, ஒரு மித்தியா அப்படிங்கிறார். ஒரு வஸ்து இருக்கா இல்லையா, உண்மையில் இருக்கிறதா அல்லது நான் இருக்குன்னு நினைக்கிறதுனால இருக்கா, ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஒரு பொருள் இருக்குது, இப்போ இந்த புஸ்தகம் இருக்குது, இந்த புஸ்தகம் உண்மையிலே இருக்கா இல்லை நான் இருக்குன்னு நினைக்கிறதுனால இருக்கா? ரெண்டுலேயுமே 2 விஷயமும் இருக்குது. எப்படின்னு சொன்னால், ஒரு தூணை பார்க்குறோம், இந்த தூணை பார்த்தோன்னே இருக்குது, எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது, போனால் மோதுவோம். அப்போ தூண் இருக்குங்கிறது எல்லாருக்கும் இருக்குது. தூண் இருக்கிறதுனால எனக்கு இருக்குது, உண்மையிலே இருக்குது. இப்போ என் கண்ணில் ஒரு கோளாறு வந்துருச்சு, புரியுதுங்களா? அப்போ எனக்கு இன்னொரு தூண் பக்கத்தில் தெரியுது, எல்லாம் 2ஆக தெரியுது, எதை பார்த்தாலும் 2ஆக தெரியுது. அந்த 2ஆவது தெரிகிற தூண் உண்மையிலே இருக்கான்னா உண்மையிலே இல்லை, நான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு தோற்றத்துக்கு எனக்கு பொய்யா தெரியுது. முதல்ல பார்க்குற தூண் என்னது, தோஷத்தின் உண்மையிலே இருக்குது. 2ஆவது அந்த கண் தோஷத்தினால தெரியுது, அது உண்மையிலே இல்லை, ஆனால் அது எனக்கு மட்டும் இருக்கிறது மாதிரி தெரியுது, நான் இருக்குன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். ஒரு ஜோக் கூட சொல்லுவேன். டாக்டர்கிட்ட போய் ஒருத்தன் கண் பார்வைகளுக்கு செக் பண்ணானா, எனக்கு எல்லாம் 2 தெரியுது டாக்டர் நானா. அவர் டாக்டர், அதுக்கு 2 பேர் சொல்கிறீங்கன்னாராம். அவருக்கே 2ஆ தெரியுது. அது அவன் என்ன சொல்லி, என்ன டாக்டர் எனக்கு எல்லாமே 2 தெரியுதுன்னானா, அதுக்கு ஒரு ஆள் சொல்ல வேண்டிய 2 பேர் சேர்ந்து சொல்கிறீங்கன்னாரா அவர். அவருக்கு அது 2ஆ தெரியும். இப்படி எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தெரிகிறது தெரியுமா? அப்படி ஒரு பொய்யை எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி கடவுள் ஒன்று படைச்சிட்டார். அது எதுன்னு தெரியுமா? உண்மையிலே இல்லை. அது எதுன்னா, அதாவது நம்மளுக்கு மட்டும் உண்மையாக தெரிகிறது இந்த தூணை போல், புரியுதுங்களா? நம்மளுக்கு தெரியுது, ஜீவர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுது, அது உண்மையிலே இருக்குன்னு சொல்கிறான். ஆனால் அந்த தூண் இருக்கே, அதே மாதிரி அந்த தூண் உண்மையிலே இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் ஒன்று மாதிரி தெரியும், உண்மைன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஜீவாத்ம தத்துவம் இருக்கே, ஜீவன்கிறது எல்லாருக்கும் தெரியுது. அப்போ எல்லோரும் என்ன நினைக்கிறான், உண்மைன்னு நினைக்கிறான். ஆனால் எல்லாத்துக்கும் அந்த 2ஆவது தூண் தெரிஞ்சுவார். அது மாதிரி ஒரே மாதிரி ஆக்கி வச்சிட்டார் கடவுள். அறியாமையினால் சூரியன் எல்லாத்துக்கும் உதிக்குது, எல்லாருக்கும் உண்மையாகத்தே இருக்குது. ஆனால் உண்மையிலே இருக்கா? அது எல்லாருக்கண்ணுக்கு உண்மையாக தெரியுது, இந்த கண் தோஷம் உள்ளவனுக்கு மட்டும் இல்லை. அப்போ இந்த அறியாமைங்கிற தோஷத்தை இங்கே என்ன பண்ணிட்டார் பகவான், இந்த ஜீவன்கிற தன்மையை அறியாமையினால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி என்ன பண்ணிட்டார், அந்த தோஷத்தை உண்டாக்கி வச்சிட்டார். சூரியன் உண்மையிலே உதிக்கலை, ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் தெரியுது. அப்படி தெரிகிற பொழுது அதை என்ன பண்ணி வச்சுருக்காரு பகவான், அதை எல்லாருடைய கண்ணிலையும் தோஷத்தை எல்லாத்தையும் அறியாமைங்கிற தோஷத்தை உருவாக்கி அப்படி பண்ணிட்டார். பூமி தட்டைன்னு சொல்கிறான், அது எல்லாருக்கும் உண்மை தான், ஆனால் உண்மையிலேயே அது உண்மை அல்ல. எல்லாருக்கண்லேயும் எல்லாருக்கண்லேயும் அறியாமையினால தெரியுது. அது இந்த சின்ன வயசில் சில குழந்தைகள் நான் பார்த்துருக்கேன், பூமி உருண்டையாக இருக்குன்னு படிப்பாங்க. படித்தோன்னே என்ன நினைப்பாங்க தெரியுமா, இப்படி பார்த்தா உருண்டையாக தானே தெரியுது, அந்த உருண்டைக்குள்ளே இப்படி தட்டையாக ஒன்று இருக்குது, அது நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கும், உருண்டைக்குள்ளே நாம் இருக்கோம். இப்படியெல்லாம் ஒரு கற்பனை உண்டு. அப்படி தான் நினைக்க தோணும் சின்ன வயசில். நமக்கு எப்படி தோணும், பூமிக்கு வெளியே அப்படி உருண்டைக்கு வெளியே இருக்கோம்னு நினைக்கிறோம், கீழே விழுந்துருவோம்னு நினைப்போம். இது பூமி உருண்டை ஏதோ மூடி இருக்குது வட்டமாக, அதில் இப்படி ஊட ஃப்ளாட்டாக தர எல்லாம் இருக்குது, அதில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் அந்த குழந்தைகள் பேசுறதை கேட்டிருக்கோம்.
அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த பிரம்மன் உண்மையிலே பார்த்தா ஒன்று மட்டும்தான் இருக்கிறது. இப்போ ஒரு ஜவுளி கடைக்கு போகிறோம். அந்த ஜவுளி கடையில் பார்த்தீங்கன்னா சில ஜவுளி கடைகளில் இந்த கடைசியில் ஒரு கண்ணாடி வச்சுருப்போம் ஃபுல்லாக. அங்கே செல்ஃபே இருக்காது, இந்த 2 ஷேடு இருக்கான். இங்கேருந்து பார்த்தா உள்ள கடை அப்படியே பெருசாக நீளமாக அங்கிட்டு தெரியும், இந்த கடையெல்லாம் அங்கிட்டு தெரியும். புதுசாக போகிறவனுக்கு என்ன தெரியும்? அப்போ இன்னும் உள்ளுக்குள்ளே அங்கே வரை கடை இருக்கு. ஆனால் தெரிஞ்சவனுக்கு அது சும்மா கண்ணாடி. அங்கே இருக்கிறவனுக்கு தெரியும். ஆனால் புதுசாக போகிற எல்லாத்துக்கும் அது பொய்யாது, உண்மைன்னு தெரியும். அது மாதிரி இங்கே இருக்க எல்லா ஜீவராசிகளையும் நான் ஒரு பிரம்மத்திடமிருந்து வேறான ஜீவன் அப்படிங்கிற ஒரு அறியாமையை உண்டாக்கி அப்படி தோற்றத்துக்கு தெரிய வச்சிட்டாரு. ஆனால் உண்மையிலேயே அது இல்லை. இருக்கிறது சைதன்யம் மட்டுமே. ஏகம்ங்கிறார், சைதன்யம் ஏக அப்படிங்கிறார். ஏகம் ஏவம் அத்விதீயங்கிற மாதிரி. அதாவது ஒரு பிரம்மன் இருக்குன்னு சொல்கிறதுக்கு இன்னொரு பிரம்மன் கூட கிடையாது. அது இருக்குன்னு கூட, அது ஒன்று தான் இருக்குது, அதை சொல்கிறதுக்கு கூட வேறு கிடையாது, வேறு வஸ்துவே இல்லை. அப்படி இருக்கின்றது அந்த அறிவு ஒன்று தான். எண்ணங்கள் பல, அறிவு நம்மளுக்கு என்ன பல எண்ணம் இருக்குது, விஷயங்களை பற்றிய அறிவுகளும் பல இருக்குது. அந்த எண்ணம், இந்த எண்ணம், இந்த அறிவு, அந்த அறிவுன்னு பல அறிவுகள் வந்து போகுது. இதையெல்லாம் பார்க்கின்ற அந்த உணர்வு இருக்கே, அது ஒன்றே ஒன்று தான், அது வேறுபாடு அற்றது. அந்த இது ஏகம்ங்கிறார், அது ஒன்று தான் இருக்கிறது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா சைதன்யஸ்ய ஏக ரூபத்வாத். அதாவது எனக்குள் வேற்றுமை இல்லை, ஒரே ஒரு ஆள்தான். விஷயங்களில்தான் வேற்றுமை. பேதக கர்கிச்சித் ந யுக்தக. அதாவது பேத யுக்தேன கர்கிச்சித்துன்னு இருக்கு. அதை பேதக கர்கிச்சித் ந யுக்தக. பேதங்கள் எப்பொழுதும் பொருந்தாது. நான் ஒரே ஆள்தான் இருக்கேன், சைதன்யம் ஒன்று தான், இந்த வேற்றுமையெல்லாம் அதில் பொருந்தாது. எனக்கு பல அறிவுகள் வரலாம், அந்த அறிவுகளெல்லாம் பார்க்கின்ற அறிவு ஒரே ஒரு தத்துவம்தான், ஒரே ஒரு உணர்வு தத்துவம்தான் இருக்கிறது. எனக்குள்ளே இருந்து எத்தனையோ மாற்றங்கள் வந்திருக்கு, ஆனால் அந்த அறிவு உணர்வுங்கிறது ஒன்றாகத்தான் இருக்கிறது. நான் தனியாக ஒரு ஜீவன் என்பதை பொய் என்று புரிந்து கொள்ள வேண்டும். செகண்ட் ஸ்டெப். ஜீவத்வம் ச மிருஷா ஞேயம். மற்ற எல்லாம் வந்து போகக்கூடியது, உண்மை இல்லை. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு தனி ஜீவன் என்பது உண்மை என்ற உணர்வு எல்லோர் மனதிலும் இருக்கிறது. அதாவது எல்லார் மனசுலையும் இந்த அறியாமையை உண்டாக்கி வச்சிட்டார். நான் ஒரு ஜீவன், நான் ஒரு தனி ஆள் அப்படின்னு எல்லார் மனதிலையும் உருவாக்கி வைத்து விட்டார். எத்தனையோ பொய்யான உணர்வுகள், பொய்யான அறிவுகள், பொய்யான எண்ணங்கள் எல்லாம் வந்து போகுது. அது மாதிரி இந்த நான் ஜீவன்கிற எண்ணமும் பொய் தான், இதுவும் உண்மை அல்ல. ஜீவத்வம் ச மிருஷா ஞேயம்ங்கிறார். அதனால தான் சொல்லுவாங்க, பொதுவாக ஒரு பண்பு என்னென்னா, மனசில் எத்தனையோ எண்ணங்கள் தோன்றும், எவ்வளவோ விஷயங்கள் தோன்றும், அதை வெளிப்படுத்தக்கூடாது, செயல்படுத்தவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது உண்மையாக இல்லை, அதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணித்தான் பார்க்கணும். வெளிப்படுத்தவும் கூடாது. நான் அப்படியே ஓப்பன் மைண்ட் எல்லாத்தையும் சொன்னோம்னா என்ன ஆகும்? அங்கே தான் பிரச்சனையே வருது. பல உறவுகள் கெடுறதுக்கு காரணம் என்னென்னா இதுதான். தோன்றிய உணர்வுகள் எல்லாம் பொய் அப்படின்னு நினச்சிட்டோம்னு சொன்னால் அந்த ஓப்பன் மைண்டுங்கிறதெல்லாம் எங்கே இருக்கு, எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்லணும். எல்லா இடத்துலையும் சொன்னால் என்ன ஆகாது? பிரச்சனை பெருசாகி விடும். பிறகு இங்கே அதுக்கு சொல்கிற உதாரணம் என்னன்னு சொன்னால், ரஜ்ஜவ் ஷர்ப்ப கிரக யதா. கயிற்றில் பாம்பை அனுபவிப்பது எப்படியோ அப்படியே. கயிறை பார்க்குறோம், கயிறை பார்த்த உடனே நாங்கள் என்ன தோன்றுறது? பாம்பு தோன்றிடுது. அந்த கயிறு தான் உண்மை, பாம்பு பொய் என்ற எண்ணம் வரும் வரைக்கும் பிரச்சனை தான். நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போக போகிறீங்க, லைட்டு சரியாக இல்லை, ஏதோ மங்கள வெளிச்சம் தெரியுது, கையில் வேறு லைட்டும் இல்லை, ஏதோ ஒன்று கயிறு கிடக்கு, அது பாம்பு மாதிரி தெரியுது, உள்ளே போவோமா? கட்டாயம் போக மாட்டான். ஏன்னா பாம்புனா பாம்பை கண்டா படையும் அஞ்சும்பாங்க. போவோமா? அது வரைக்கும் உட்காந்துக்கிட்டே இருப்போம். லைட்டும் கையில் இல்லை, ஒரு கம்பு எடுத்துகிட்டு போவோம், நைஸாக நகழுவோம், போவோம், போய் தட்டி பார்ப்போம் நகழுதான்னு சொல்லி.
அது உண்மையிலேயே பாம்பு இல்லைன்னு தெரிகிறது வரைக்கும் இந்த பதட்டம் எல்லாம் இருக்கும். தெரிஞ்ச உடனே என்னாச்சு, டக்குன்னு எல்லாமே ஓடி போயிடும். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த உண்மை தெரியும் வரை, பொய் என்ற எண்ணம் இருக்கும் வரை அது பிரச்சனை தான். அங்கே தான் வித்தியாசமும் வருது. இப்போ நகை இருக்குதுன்னு சொன்னால், ஒரு செயின் இருக்குது, நான் தங்கம்னு நினைக்காம செயின் நினைக்கிது. இன்னொரு நெக்லஸ் இருக்குது, அது தங்கம்னு நினைக்கிறா உன்னை விட நான் பெரிய ஆளுங்கிறது. அது அந்த தனித்தன்மை. ஒரு பொய்யை நம்ம உண்மையை நினைக்கும் பொழுது தான் அங்கே பிரச்சனையிலே உருவாகுது. பேசிக்காக பார்த்தா எல்லாம் ஒரே தத்துவம்தான். இந்த குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு குழந்தைய சேர்த்துக்கலன்னு வச்சுக்க, பெரிய கவலை வந்துடும். என்னை சேர்த்துக்கிற மாட்டேங்க போய் சொல்லணும், என்னை சேர்த்துக்கிற மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி, நான் விளக்கப்பட்டு விட்டேன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அந்த ஒரு கூட்டம். அது மாதிரி நம்ம தனியாக விளக்கிட்டோம்னு சொன்னால் உண்மையிலே துயரம்தான். தனி ஆளுங்கிறது மாதிரி பிரித்து பார்த்துட்டாலே அங்கே துயர ஆரம்பிச்சிடும். குழந்தைகளுக்கு வருதா இல்லையா? ஒரு சினிமா படத்தில் கூட சொல்லுவான், இந்த அத்தி பெட்டியா, ஆமாம், நான் தனி ஆள் இல்லை அப்படிம்பா. அது மாதிரி சம்சாரத்தின் உச்சகட்டமே நான் விளக்கப்பட்டவன்கிறது, நான் தனிப்பட்டவன் ஜீவன் அப்படிங்கிறது தான். எல்லாம் ஒன்று நினச்சாலே ப்ராப்ளம் கிடையாது. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, சைதன்யம் ஏகம் மற்ற எல்லாம் துக்கம்தாங்கிறார். அறியாமை இருக்கிற வரைக்கும் பயம் இருக்கும். இந்த தனித்தன்மை, நான் அதிலிருந்து பிரம்மத்திலிருந்து வேறு ஆள் நினச்சிட்டாலே பயம் எல்லாம் வந்துடும். இந்த பயம்தான் உண்மையிலேயே சம்சாரம்ங்கிறது. நம்ம ஒரே தத்துவம்னு புரிஞ்சாச்சுன்னா என்னாகும், இந்த பயம் போயிடும். இந்த பயமே பார்த்தீங்கன்னா உண்மையான பயம் கிடையாது. உண்மையிலே அந்த பயங்கிறதுக்கு அர்த்தமே இல்லைங்கிறாங்க. ஒரு ட்ரெயினில் ஒரு ஏசி பெட்டி, அந்த ஏசி பெட்டியில் ஒரு குளிர் இத்தனை டிகிரி இருக்கும். அதுக்குள்ளே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருந்தோம்னா வேற செத்து போயிடும். புரியுதுங்களா? ஒருத்தன் உள்ளே போய் ஏதோ பார்த்துருக்கான், பார்த்து உடனே வெளியே வந்துடணும். வெளியே வந்துடும்னா பார்த்தா கதவு லாக் ஆகிடுச்சு, திறக்கவே முடியலை. திறக்க முடியலைன்னு என்ன பண்ணிட்டான், அவன் இறந்து போயிட்டான். இவங்கள்ட போனவன் சொல்லி பிறகு இவங்க நம்ம வேறு இதெல்லாம் திறந்து பார்க்குறாங்க, செத்து கிடைக்கான். ஆனால் அங்கே பார்த்தா அந்த கூலிங் ஏசியில் கிடையாதுங்க. அது ஏதோ ஆஃப் ஆகிருக்கு, கொஞ்சம் தான் இருந்திருக்கு. இவனுக்கு என்னென்னா இதுக்குள்ளே போனால் செத்து போயிடுவோம், லாக் ஆகி போச்சு, இந்த குளிரில் நம்ம இறந்து போயிடுவோம் சொல்லி பயத்தே இறந்து போயிட்டான். பயத்துலேருந்து இறந்துருக்கான். அந்த செக் பண்ணி பார்த்தா குளிரில் இறக்கலை. அப்போ அர்த்தமற்ற பயம். நான் தனியாக அப்படி இருக்கேன் அப்படிங்கிற ஒரு அர்த்தமற்ற பயம் இருக்கு பாருங்க. இந்த பயம்தான் நிறையா பேரை அதாவது பயங்கிறதுக்கு ஒரு அர்த்தமே இல்லை. ஏன்னா எல்லாம் ஒன்றுங்கும் போது இந்த பயத்துக்கே இடம் வராது. சம்சாரமே அங்கே தான் வருதுங்கிறார். இந்த இதில் சொன்னாங்க, ஒரு போட்டி வச்சாங்க, சுடுகாட்டில் போய் ஆணி அரைஞ்சிட்டு வரணும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு கதை. ஒருத்தனை போய் அந்த சுடுகாட்டு பணம் வந்துக்கிட்டு இருக்கு, நீ போய் அங்கே ஆணி அடிச்சிட்டு வா, உனக்கு இவ்வளோ ரூபா தர்றேன் அப்படின்னு சொல்லி பந்தயம் கட்டுறாங்க. இவன் போனவன் ஆளவே காணாம். என்னடா போன அப்படின்னு என்ன போய் பார்த்தா ஆணி அடிச்சிருக்கான், செத்து போயிட்டான். எப்படி செத்து போயிட்டான்னா, இவன் வேட்டியை சட்டையோட சேர்த்து அடிச்சிட்டான். இவன் எந்திரிச்சிருக்கான், அப்படி பேய் பிடிச்சி இழுக்கிறான்னு சொல்லிட்டு அது பயத்தில் இறந்து போயிட்டானா. அர்த்தமற்ற பயம். இந்த கொல்லிவாய் பிசாசு கதை கேட்டிருக்கீங்களா? ஏதோ தேவையில்லாமல் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. கொல்லிவாய் பிசாசு கதை கேட்டிருக்கீங்களா? கொல்லி வாயு பிசாசும்பாங்க. இந்த எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, அது பாஸ்பர் என்னமோ இருக்கும். அது எந்த அளவுக்கு உண்மையாக எனக்கு தெரியாது, சில பேர் சொன்னது. அது இந்த ஹீட்டான நைட்டில் அந்த ஹீட்டான அந்த காற்று அது ஒரு நெருப்பு எரியும். அது அந்த எலும்பில் இருக்கக்கூடியது எரிஞ்ச உடனே அதில் ஒரு விஷ வாயு வருமா. அது பக்கத்தில் அந்த வாயு பக்கத்தில் நெருங்கி போய் சுவாசிச்சிட்டோம்னா செத்து போயிடுவோமா. இது என்ன பண்ணுறாங்க, அப்போ சுடுகாட்டில் சில நேரங்கள் அந்த வெளிச்சம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பாஸ்பர் எரிஞ்சு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, போயிடாரா அங்கே இந்த எலும்பு எரியுது அப்படின்னு சொன்னால் போயிடுவான். அது என்ன பண்ணுறாங்க, பிசாசுன்னு சொன்னால் போக மாட்டான். அது கரெக்டாக பேர் வச்சு கொல்லி வாயு பிசாசு, கொல்ற வாயு. நம்ம கொல்லி வாயு பிசாசுன்னு சொல்லிடுறோம். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு பயங்கிறது பயமுறுத்துறாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே பயமுறுத்துனா போகாமல் இருக்கான். பொதுவாக இந்த இருமையில் இருந்து தான் பயமே வருகின்றது. தனிமை, நான் அதை விட்டு தனியான ஆள், பிரம்மத்தை விட்டு தனியாக ஒருத்தன் இருக்கேன் அப்படிங்கிற போது பயம் வருது. இந்த மோட்சங்கிறதே என்னன்னு சொன்னால் இந்த இருமை நீங்குவது தான், ஏகம்ங்கிறது தான்.
நான் மட்டுமே இருக்கின்றேங்கிறத மோட்சம். சொல்ல முடியுமா? நான் மட்டும்தான் இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? சொன்னால் அடிதான். கடவுளே கிடையாது, நான் தான் இருக்கேன். கடவுள் என் மீது கற்பிக்கப்பட்டுள்ளார். வேறு மதத்தில் சொன்னால் அடிதான் இவனுக்கு கொன்னே போட்டுருவாங்க. அகம் பிரம்மாஸ்மி நம்ம ஒரு ஆள் தான் சொல்ல முடியும், வேறு யாரும் சொல்ல. என் மீதே இந்த உலகம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது, அனைத்தும் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. இது மாதிரி ஒரு அகங்காரம் உலகத்தில் ஏதாவது இருக்குமா? ஆணவம். நான் இருக்கிறதுனால உலகமே இருக்குது இப்படி சொல்ல முடியுமா? சொல்லும்ல, நான் இருக்கிறதாண்டா எல்லாம் இருக்கீங்க, செத்துருவீங்கடா அப்படின்னு ஒரு அரட்டுறான்ல. அப்போ எவ்வளோ ஆணவமாக பேசுகிறான்னு சொல்லுவான். வேதாந்தத்தில் ஹையஸ்ட் ஆணவம் அதுதான். நான் இருப்பதால் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் இருக்கிறது, நான் இருப்பதால் கடவுள் இருக்கிறார். எப்படி இருக்கு பாருங்க. இதை விட ஒரு பெரிய ஈகோ இருக்க முடியுமா? உண்மை அதுதான். ஏன்னா என்னுடைய சைதன்யமும் அவருடைய சைதன்யமும் எல்லோருடைய சைதன்யம் ஒன்று. இந்த ஒரே சைதன்யத்தின் மீது பலவிதமான ரூபங்கள் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏகம் சைதன்யம் ஏகத்வாத். அதற்கு பேதமாக இருப்பது எல்லாம் மித்தியா. உதாரணம், கயிற்றில் பாம்பு போல. எப்படி கயிற்றில் பாம்பு உடனே பொய்யா தெரியுதோ அது மாதிரி ஏகம் டர், அது பொய். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். சைதன்யஸ்ய ஏக ரூபத்வாத். சைதன்யஸ்ய சைதன்யமானது ஏக ரூபத்வாத். ஏக ரூபத்வாத்னா ஒரு சொரூபமாக இருப்பதால், சைதன்யம் ஒரே சொரூபமாக இருப்பதால், பேதக பேதக கர்க்கிச்சித். இங்கே எங்கே இருக்கு சொன்னால், சைதன்ய ஏக ரூபத்வாத் பேதோ அப்படின்றது. பேதக ந கர்க்கிச்சித். கர்க்கிச்சித் கர்க்கிச்சித்துன்னா ஒரு காலும்னு அர்த்தம். பிறகு இந்த நங்கிறத யுக்தோட சேர்த்துக்கிறேன். யுக்தோ நான் இருக்கு. ந யுக்தக பொருந்தாது. சைதன்யம் ஒரு சொரூபமாக இருப்பதால் அதில் பேதக வேற்றுமை என்பது கர்க்கிச்சித் ஒரு காலம், ந யுக்தக பொருந்தாது. இது முதல் வரி. சைதன்யம் ஏகந்தான், அதில் வேறுபாடுங்கிறது ஒரு காலம் பொருந்தாது. அது எப்படி? ரஜ்வாம் ஜீவத்வம் ச மிருஷாக்ஞேயம். இங்கே ரஜ்வாம் அப்படின்னா கயிற்றில். எங்கே இருக்குது? ரெண்டாவது ரெண்டாவது பகுதி. ரஜ்வாம் கயிற்றில் சர்ப்ப சர்ப்ப கிரகோ யதா. அதாவது பாம்பின் அனுபவம் எப்படியோ, கயிற்றில் பாம்பின் அனுபவம் எப்படியோ, அதாவது கயிற்றில் பாம்பின் அனுபவம் பொய்யாக இருப்பது எப்படியோன்னு சேர்த்துக்கணும். பிறகு அந்த ரெண்டாவது முதல் வார்த்தை ஜீவத்வம் ச, அப்படியே ஜீவனாக இருக்கின்ற தன்மையும். இங்கே சைதன்யத்திடம் சேர்த்துக்கணும். பாம்பிடம் கயிற்றிடம் பாம்பாக இருக்கின்ற தன்மை எப்படி பொய்யோ அப்படியே ஜீவத்வம் ச, சைதன்யத்திடம் ஒரு வார்த்தை உள்ள சேர்த்துக்கணும். சைதன்யத்திடம் ஜீவனாக இருக்கின்ற தன்மையை மிருஷா, மிருஷான்னா பொய்யென்று ஞேயம் அறிய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதா? ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கார். சைதன்யம் ஒன்றே ஒன்று தான், அது ஏகம்தான். அதில் வேறுபாடு சொல்லவே முடியாது. இந்த வேறுபாடெல்லாம் என்ன? பொய். எப்படி கயிற்றில் பாம்பானது பொய்யாக தெரிகின்றதோ அதுபோல் சைதன்யத்திடம் இந்த ஜீவத்துவம் இருக்கின்ற தன்மையை பொய்யென்று புரிந்து கொள்ள வேண்டும். கயிற்றில் தெரிகின்ற பாம்பை எப்படி பொய்யென்று புரிந்து கொள்கின்றீர்களோ அதுபோல் பிரம்மனிடம், அந்த ஒன்றான சைதன்யத்திடம் பேதமாக தெரிகின்ற ஜீவத்தன்மை பொய் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே முதல்ல சொல்கிறார். அடுத்து மற்ற இந்த உலகத்தை எல்லாம் பொய்ன்னு சொல்லும் பொழுது கம்ப்ளீட்டாக எல்லா மித்தியாத்துவம் நமக்கு புரிஞ்சிடும். அடுத்து 44வது ஸ்லோகம் படிக்கிறோம். ரத்வத் ஞானாக்ஷணேனைவ யத்வத் ரஜ்ஜுர்கி சர்பிணி பாதி தத்வச்சிதி சாக்ஷாத் விஸ்வாகாரேண கேவலம் ரத்வஜ்ஞானாக்ஷணேனைவ யத்வத் ரஜ்ஜுர்கி சர்பிணி பாதி தத்வச்சிதி சாக்ஷாத்
விஸ்வாகாரேன கேவலாம். இங்கேயும் அந்த கயிறு உதாரணம் சொல்கிறாரு. ஆனால் இங்கே ஜகத்தினுடைய மித்தியாத்துவம். இதுக்கு முன்னாடி இந்த உடம்பினுடைய மித்தியாத்துவத்தை சொன்னார். ஜீவனுடைய தனித்தன்மை மித்தியாத்துவம்னார். இங்கே ஜகத் மித்தியா. அதே கயிறு பாம்பு உதாரணம் தான். இந்த கயிறு பாம்பு உதாரணம் இதுக்கு முழுமையாக பொருந்தாது. காரணம் என்னன்னு சொன்னால், ஓரளவுக்கு தான். உதாரணம் எப்பயுமே கம்ப்ளீட்டாக பொருந்தாது. கயிறு பாம்பு இருக்குது. இப்போ கயிற்றுல பாம்பை பார்க்குறோம். அப்போ நம்மளுக்கு பொய்யா தெரியுது. லைட் அடித்து பார்த்தோன்னா அது கயிறுன்னு தெரிஞ்சு. பாம்பு இருக்குமா? அப்போ பாம்பு இருக்குமா? அதே மாதிரி இந்த உலகம் உண்மைன்னு தெரியுது. ஞானம் வந்த பிறகு பொய்ன்னு தெரிஞ்ச பிறகு உலகம் காட்சியில் ஓடிடுமா? இருக்குது. அப்போ இந்த உதாரணத்தை முழுசாக எடுத்துக்கிற முடியுமா? எடுத்துக்கிற முடியும். ஆனால் இந்த காணல் நீர் உதாரணத்தை கரெக்டாக சொல்லலாம். காணல் நீர் இருக்குது. தூரத்தில் இங்கேருந்து பார்க்குறோம். காணல் நீர் கண்ணுக்கு தெரியுது. அப்பா தண்ணி கிடச்சிருச்சுன்ட்டு வேகமாக ஓடி போய் பார்க்குறோம். அங்கே போனால் தண்ணி இல்லை. மறுநாள் இங்கேருந்து பார்க்குறோம். அந்த நீர் தெரியுது. ஆனால் புத்தி என்ன சொல்லுது? காட்சியில் இருந்தாலும் பொய்யன்னு தெரியுது. காட்சியை விட்டு போகிறதில்ல, ஆனால் பொய்யன்னு தெரியுது. அதே மாதிரி தான் பானை, மண், தங்கம், நகை, இதில் எல்லாம் பார்த்து காட்சியிலேருந்து போகாது. பானை காட்சியில் இருக்கும். ஆனால் அதனுடைய உண்மையான சுரூபம் மண்ணுன்னு தெரிஞ்ச பிறகு இந்த பானைக்கு முக்கியத்துவம் இல்லை. விவகாரத்துக்கு பயன்பாடு இருக்கிறது மண்ணுன்னு தெரியும். அதே மாதிரி நகையும் அப்படித்தான். நகையை கூட பார்த்திங்கன்னா நாமெல்லாம் டிசைனையும் பார்ப்போம், தங்கத்தையும் பார்ப்போம். நகைக்கடைக்காரன் என்ன பார்ப்பான்? தங்கம் மட்டும்தான் பார்ப்பான். இதெல்லாம் அவனுக்கு தெரியாது. காட்சியில் இருக்கும், காட்சியை விட்டு போயிடாது. இருந்தாலும் அது நல்ல தங்கமாங்கிறதான் பார்ப்பான். அதனால் அந்த உதாரணமெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் பொருந்தும். இப்போ ஒருத்தன் வர்றான், சிங்கம் வருதுப்பான்னு சொல்கிறான். அப்படியே கம்பீரமாக நடந்து வர்றான். சிங்கம் வருதுன்னா எங்கப்பா கர்ச்சனையை காணா, அந்த தாடியை காணா, 4 காலை காணா, 2 காலே வருதான்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த ஒரு பாற்றை மட்டும்தான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிடுவான். எல்லாத்தையும் எடுத்துக்கிற முடியாது. அந்த அவனுடைய நடை தோரணை அப்படி கம்பீரமாக இருக்குங்கிறதுக்காக சொல்கிறது. அதுக்கு எல்லாம் அப்படியே சிங்கமானு சொல்ல முடியுமா? அதனால் சொல்ல முடியாது. உதாரணத்தை கவனமாக புரிஞ்சுக்கணும். கயிற்றின் அறியாமை ஏற்பட்டவுடன் ஒரு நொடி பொழுதில் பாம்பு தோணுது. அறியாமை வந்த உடனே ஒரு காட்சி, பொய்க்காட்சி இருக்குது பார்த்தீங்களா? இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாலாம் வர்றதில்லை. இப்போ கயிற்றில் பாம்பை பார்க்குறான். அது முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு ஒரு குட்டியாக வளர்ந்து பெருசாக வளர்ந்து நம்மளுக்கு காட்சி தெரியுது. அப்படியே நம்ம காட்சிக்கு தெரிகிறதில்ல. அடுத்த செகண்ட் என்ன பண்ணுது? கயிற்ற பாம்புன்னு அந்த அறியாமை வந்த உடனே கயிறு பாம்பாக தெரிஞ்சது. அங்கே வளர்ச்சி இன்னைக்கு காலத்துக்கே இடம் இல்லை. இந்த அறியாமை கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சுலாம் சொல்ல முடியாது. அறியாமை வந்த உடனே பொய்யா காட்சி தெரியும். அது எப்போ வருது, எந்த நிமிஷம் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பெல்லாம் அறியாமல் வர்றதில்லை. பாம்பை கயிறாக பார்க்குறதுக்கு அறியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வருதா? கயிறை பாம்பாக பார்க்குறதுக்கு இல்லையே. ஒரு நொடி பொழுது கூட இல்லை இருக்குது. அங்கே கால தேச இடைவெளியே இல்லை. அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இந்த காலம் தேசம்லாம் அறியாமையில் அடிபட்டு போகும். கனவு காண்கிறோம்ல, நம்ம கனவு காம்போம், பெரிய கனவு காம்போம். அதில் சயின்ஸ் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? பொதுவாகவே அப்போத்தான் படுத்து தூங்கியிருப்போம். படுத்து 5 நிமிஷம் ஆகாது. ஒரு வருஷ கனவு மாதிரி ஒரு கனவு காண்டிருப்போம். முழிச்சு பார்த்தா 5 நிமிஷம்தான் ஆகிருக்கும். அப்போ ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ஒரு பெரிய கனவே நடந்திருக்கும். அப்போத்தான் தூங்கியிருப்போம். தூங்கின உடனே கனவு வந்துருச்சுன்னா அந்த கனவு பெருசாக தெரியும். ஆனால் பெரிய பெரிய நீண்ட கனவாக இருக்கும். ஆனால் விழித்து பார்த்தா 5 நிமிஷம் கூட இருக்காது. ஒரு செகண்டில் அவ்வளோ பதிவாகுதாங்க கனவுல. கால தேசங்கிறத ஒரு கற்பனை, அது கனவு வச்சு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தூக்கத்துலேயும் டைம் தெரிகிறதில்ல. விழித்தவொன்னே நம்ம எவ்வளோ நேரம் தூங்கணுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. விழித்தவொன்னே டயத்தையும் பார்ப்போம். சில நேரம் பார்த்தா அப்பா அதுக்குள்ளே விடிஞ்சு போச்சா, இவ்வளோ நேரம் தூங்கி, சில நேரம் இன்னும் நேரமே போகலை அப்படின்னு நினைப்போம். அந்த தூக்கத்தில் காலம் தெரிகிறதில்ல. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த டைம் ஸ்பேஷெல்லாம் புத்திக்கு எட்டாததாக இருக்குது. அது மாதிரி இந்த உலகமே சைதன்யம்தான் இந்த உலகமாக நமக்கு காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறது. எப்படி அது எப்போ கொடுத்துச்சு எப்போ வந்துச்சுன்னா இல்லை, அறியாமல் வந்த உடனே
அறியாமல் இருக்குது ஆரம்பத்திலிருந்து. உடனே இந்த உலகமெல்லாம் பொய்யாக காட்சி கொடுத்து கொண்டு இருக்கின்றது. முதல்ல ஜீவத்துவம் மித்தியான்னாரு. ஜீவத்துவம் மித்தியாங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா எனக்குள்ளே இருக்கக்கூடிய துக்கம் போயிடும். நான் இந்த உடம்பு பொய் மனசு பொய்ன்னு சொன்னால் எனக்குள்ளே இருக்கக்கூடிய, ஏன்னா இதெல்லாம் உண்மையிலே இல்லை, விவகாரத்தில் நடக்குன்னு சொல்லும்போது அந்த மித்தியாத்துவம் வந்தோன்னே போயிடும். பிறகு இங்கே ஜெகத் மித்தியான்னு சொன்னால் இந்த உலகமெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சால் உலகத்துலேருந்து வரக்கூடிய அந்த துக்கமும் போயிடும். எனக்குள்ளேருந்து வரக்கூடிய பிரச்சனை அதை நீக்கிறதுக்கு நானே பொய், இந்த உடம்பும் பொய், நான் பொய் இல்லை, நான் ஆத்மா உண்மை. உடம்பு மனசெல்லாம் பொய்ன்னு தெரியும் போது இந்த உடம்புனால மனசனால் வரக்கூடிய துக்கமெல்லாம் போயிடும் மித்தியான்னு தெரிஞ்சா. பிறகு உலகம் பொய்ன்னு தெரிஞ்சாத்தேன் வெளியே அவனால் எனக்கு பிரச்சனை, அவன் என்னை திட்டுறான், எனக்கு இந்த உலகம் சரியில்லை, இப்படி மழை பெய்யுது குளிர் அடிக்குது, இந்த பிரச்சனைகள்லாம் இதுவும் மித்தியா தான். இதுவும் உண்மையிலே இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு போயிடுது. இன்றைக்கி காலையிலேருந்து வெயிலே இல்லை, என்ன சொல்கிறோம், நல்லா தான் இருக்குது, கிளைமேட் ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லுவோம். இதே 5 நாள் இருந்துச்சுன்னா எப்படா வெயில் அடிக்குன்னு நினைப்போம். எதிர்பார்ப்பாக இருக்கா இல்லையா, போயிடுறதில்ல. அப்புறம் வெயில் அடிக்குது, வெயில் அடித்தா பங்குனி வெயிலெல்லாம் இது எப்படா அந்த வெயில் காலம் போய் தொலையும்னு நினைப்போம். அப்படி ஒரு வெயில் எல்லாம் மாற்றத்துக்கு உட்பட்டது, வெளி உலகத்திலேருந்து நடக்குது. அதே மாதிரி நம்மளுக்குள்ளேயும் ஒரு மாற்றம், அதுவும் மித்தியா இதுவும் மித்தியா. பிறகு ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், அதாவது சேதனமான பிரம்மத்திடமிருந்து எப்படி ஜடமான உலகம் தோன்ற முடியும்? இந்த சைதன்யம் சொல்கிறான், ஆத்மா சைதன்யம், பிரம்மன் சைதன்யம், உணர்வு ஸ்வரூபம். உணர்வு ஸ்வரூபத்தில் உணர்வு ஸ்வரூபமான ஒன்று தோன்றலாம், உணர்வு ஸ்வரூபத்தில் ஜடமான ஒன்று எப்படி தோன்ற முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டோம்னு சொன்னால், சேதனமான பிரம்மத்திடம் ஏன் ஜடமான உலகம் எப்படி தோன்றுதுன்னு கேட்டால், பாம்பு ஜடம், கயிறு ஜடமா சேதனமா? ஜடம், கயிறு ஜடம் தானே, அதில் பார்க்குற பாம்பு சேதனம். எப்படி ஜடத்தில் போய் சேதனத்தை பார்க்குறோமா இல்லையா? ஜடமான ஒன்றில் சேதனமானது பொய்யா தோணுது. அப்படி இருக்கும்போது சேதனமான பிரம்மத்திடம், உணர்வுமயமான ஆத்மாவிடம், உணர்வுமயமான பிரம்மத்திடம் எப்படி ஏன் ஜடமான உலகம் தோன்றக்கூடாது? புரியுதா? கயிறு ஜடம், ஆனால் ஜடமான கயிற்றுல உணர்வுமயமான ஒரு தத்துவம் பொய்யா தெரியுது. அப்படி இருக்கும் பொழுது உணர்வுமயமான ஆத்மா பிரம்மத்திடம் இந்த ஜடமான உலகம் ஏன் தெரியக்கூடாது, தோன்றக்கூடாது அப்படின்னு அடுத்த கருத்து வருது. அது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். ஸ்லோகம் 44 படிக்கிறார். அர்த்தம் பார்த்துடலாம். ரஜ்ஜு அஞ்ஞானாத் ஷனே ஏவ, ஷனேன ஏவ, முதல் வார்த்தை, முதல் வரியில் முதல் வார்த்தை. ரஜ்ஜு அஞ்ஞானாத் ஷனேன ஏவ. ரஜ்ஜு அஞ்ஞானாத்னா கயிற்றினுடைய அறியாமையினால், க்ஷணேன ஏவ ஒரு நொடிப்பொழியிலேயே, யத்வத்து எப்படி, ரஜ்ஜுர்ஹு கயிறேதான், சர்பிணி பாம்பாக ரெண்டாவது பாதி தோன்றுகின்றதோ. கயிற்றிலிருந்து அறியாமையின் காரணமாக அந்த கயிறே தான் பாம்பாக தோணுது, வெளியிருந்து பாம்பு வரல. அது எவ்வளோ நேரத்தில் தோன்றுது? ஒரு சொடி பொழுது தான், டைமே சொல்ல முடியாது. உண்மையான பாம்பு வரணும்னா என்ன பண்ணணும்? முட்டை போடணும், குஞ்சு பொரிக்கணும், பிறகு வளரணும், எல்லாம் செய்யணும். ஆனால் பொய்யான பாம்புக்கு ஒரு நொடி டைமே கிடையாது. அங்கே கைத்தை பார்த்த உடனே அறியாமையில் ஒரு பாம்பு உற்பத்தி ஆகிவிட்டது. அவ்வாறே தத்வத்து பாதி தத்வத் சித்தின்னு இருக்கு. தத்வத்து சிதின்னா சைதன்யம்னு அர்த்தம். தத்வத் அவ்வாறே கேவலான்னு அடுத்த கடைசி வார்த்தை இருக்குது, அதை எடுத்துக்கிறேன். கேவலானா தனிப்பட்டதான, கேவலா அந்த சிதி அப்படிங்கிற தத்வத்து சிதி, தத்வத் சிதிகின்னு இருக்கு. தத்வத்து சிதிகி, சிதிகின்னா சைதன்யம். கேவலாங்கிற வார்த்தை கடைசியில் இருக்குது. தனிப்பட்டதான அல்லது ஒன்றான நிர்குணமான சிதிகி சைதன்யம். அடுத்த வார்த்தை சாக்ஷாத் விஸ்வாகாரேன அப்படின்னு இருக்கு.
விஸ்வகாரேனன்னா இப்பிரபஞ்ச ரூபமாக, இந்த விஸ்வகாரேன இந்த விஸ்வத்தினுடைய தோற்றமாக, இந்த பிரபஞ்ச ரூபமாக, சாக்ஷாத் பிரத்யக்ஷமாக, பாதிகிங்கிறத இங்கேயும் சேர்த்துக்கிறது, முதல் வரி 6வது வார்த்தை, தோன்றுகின்றது. கயிற்றில் ஒரு நொடி பொழுதில் எப்படி கயிறே பாம்பாக தோன்றுகின்றதோ, கயிற்றினுடைய அறியாமையில், இதில் இன்னொரு தத்துவம் புரிஞ்சுக்கிறணும். அதாவது இந்த பாம்பு தோன்றுவதற்கு காரணம் என்னன்னா, கயிற்றை பற்றிய அறியாமையில் தோன்றுது. உண்மையான பாம்பு அப்படி தோன்றதில்லை, கயிறுங்கிறது தெரியாததுனால பாம்பு தோன்றுது. இது சைதன்யம், இது பிரம்மம்தான், ஆத்மாதான் தெரியாத அறியாமையினால் முதல் சுலோகத்தில் இந்த உடம்பு தோன்றுச்சு. இப்போ இந்த உலகம் தெரிகிறது. கயிற்றில் பாம்பு தெரிவது போல் சைதன்யமான இந்த பிரம்மத்திடம் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் தோன்றுகின்றது, பிரத்யக்ஷமாக காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறது. பொய்யாலாம் இல்லை, அப்படியே உண்மையாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறார். பிறகு 45 படிக்கலாம். உபாதானம் பிரபஞ்சஸ்ய பிரம்மணோ அன்யன்ய வித்யதே தஸ்மாத் சர்வ பிரபஞ்சோயம் பிரம்மைவாஸ்தினா சேதரத். உபாதானம் பிரபஞ்சஸ்ய பிரம்மணோ அன்யன்ய வித்யதே தஸ்மாத் சர்வ பிரபஞ்சோ அயம் பிரம்மைவாஸ்தினா சேதரத். இங்கே யுக்தி ஸ்ருதி பிரமாணம். இந்த உலகத்திற்கு உபாதான காரணம் பிரம்மமே அப்படிங்கிற கருத்து. இங்கே படைப்பே இல்லை, இந்த உலகமே பொய்ன்னு சொன்னால் படைப்பை பற்றி எதுக்கு பேசணும்? கடவுள் இதை படைச்சாரு, இந்த பூமியை படைச்சாரு, ஆகாசத்தை படைச்சாருலாம் ஏன் சொல்லணும்? படைப்பே பொய்ன்னு சொல்லியாச்சுன்னா ஏன் வேதம் அதெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். முதல்ல இங்கே யுக்தி பிரமாணம் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், காரண காரியம் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிறணும். காரணம்னு ஒன்று இருக்குது, காரியம்னு ஒன்று இருக்குது. மண் காரணம், பானை காரியம் அதானே. மண்ணிலிருந்து பானை வந்தது. காரியத்தில் இருப்பது தான் காரணத்தில் இருக்க வேண்டும். காரியத்தில் இருப்பது காரணமே. பானையில் என்ன இருக்கு? மண்ணு தான் காரணம். அப்போ பானை முழுவதும் காரணம்தான் இருக்கும். பானை காரியம், காரியம் முழுவதும் காரணமே. இது புரியுதில்லை? அதே மாதிரி நகை முழுவதும் தங்கமே. நகை காரியம், தங்கம் காரணம். அப்போ நகை என்ற காரியம் முழுவதும் இருப்பது தங்கம் என்ற காரணமே. இந்த உலகம் தோன்றுச்சுன்னு சொல்லும் பொழுதே அதில் தான் பல மதங்கள் வருது. இந்த அணுவாதம், பிரகிருதி எல்லாம் வருது. அப்போ இந்த உலகம் தோன்றுச்சுன்னு சொன்னால் உலகத்துக்கு காரணம் என்ன? பிரம்மன், சைதன்யம். அந்த காரணம் தானே காரியத்தில் இருக்கணும். கடவுளிடமிருந்து இந்த உலகம் தோன்றுச்சுன்னு சொல்லியாச்சுன்னா அந்த தத்துவத்தை கம்பேர் பண்ணி பார்த்தா காரணம் தானே காரியம் முழுவதும் என்ன இருக்கணும்? காரணம்தான் இருக்கணும். கடவுள்கிட்டருந்து எல்லாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டோம். நாமெல்லாம் கடவுள்கிட்டருந்து வந்தாச்சு சொல்லியாச்சு. அப்போ நாமெல்லாம் யார்? கடவுள் நம்மளாம் கடவுள் தானே. அப்போ நாம் காரியம், கடவுள் காரணம். நம்ம காரியம்னு சொல்லியாச்சுன்னா அவர் காரணம். காரியம் முழுவதும் என்ன இருக்கணும்? இப்போ நம்மகிட்ட முழுசும் என்ன இருக்குது? கடவுள் தான். அப்படி தானே சொல்லணும். இந்த மண், பானை உபாதான காரணம்னு சொல்லியாச்சுன்னா, பிரம்மன் இந்த உலகத்திற்கு உபாதான காரணம்னு சொல்லியாச்சுன்னா, இந்த உலகம் காரியம்னு சொல்லியாச்சுன்னா இது உண்மையிலே எதாக இருக்கணும்? பிரம்மனாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிள் மரத்தில் செஞ்சுருக்கோம். அந்த டேபிள் முழுவதும் என்ன இருக்கணும்? மரம்தே இருக்கும். எப்படி உருவாச்சுன்னு சொன்னால் கையில் உருவாக்கலாம், மிஷினில் உருவாக்கலாம், ஒட்டி ஆணி அடித்து எல்லாம் வார்ப்பு எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் அது இருக்கிறது என்ன? மரம்தான். அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறாருன்னா, வேதத்தில் சொல்லியிருக்கு,
ஆத்மனக ஆகாச சம்பூதக, அதாவது ஆத்மாவிலிருந்து ஆகாசம் முதலியது வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நமக்கு நேரடியாக பார்க்க முடியாது. இப்போ இந்த டேபிள் எப்படி வந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம், நேரடியாக மரத்தை அறுத்து அப்படி செஞ்சு இப்படி செஞ்செல்லாம் பார்த்துட முடியும். இது ஓரளவுக்கு யூகம் பண்ண முடியும், நேர அனுபவத்துலேயும் பார்க்க முடியும். பிரம்மனிடமிருந்து ஆகாசம் வந்ததுன்னு சொன்னால் நீ என்னைக்கா நேராக பார்க்க முடியுமா, தெரிஞ்சுக்கிற முடியுமா? இது எப்படி நம்புறது? இதை யோசிக்கலாம், யுக்தி பண்ணலாம் அந்த டேபிள் வந்ததுக்கு. ஆனால் அந்த ஆகாசம் வந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா இதுக்கு என்ன சொல்ல முடியும்? வேதம்தான் பிரமாணம், வேதத்தில் சொல்லியிருக்கு, அதை நாம் நம்புகிறோம். அன்வய விதிரேக நியாயம் சொல்லுவாங்க. அதாவது இந்த உலகத்திற்கு காரணம் பிரம்மன் மட்டுமே, மெட்டீரியல் காஸ்டர். இப்போ காரு செய்யணும்னா என்ன செய்வோம்? டயரு ஒவ்வொரு பார்ட்டாக எடுத்து ஒவ்வொன்றா பிடிச்சி செய்வோம்ல, அப்படித்தானே செய்வோம். பானை செய்கிறது மாதிரி இல்லை. பானையில் என்ன பண்ணுறோம்? ஒரே மண்ணு தான், மண்ணே அப்படியே பானையாக வந்துடும். கார் அப்படியா? டயர் வேறு, டீப்பு வேறு, ஸ்டேரிங் வேறு, மேஷீட் வேறு, கிஷீட் வேறு, தனித்தனியாக அதெல்லாம். அது மாதிரி இந்த உலகம் வரல. மண் எப்படி பானையாக வந்துச்சோ அப்படி பிரம்மனே இந்த உலகமாக வந்திருக்கின்றது. உலகம்தான் பிரம்மனாகவே இருக்கிறது. இந்த கீதையில் 4வது அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகம் வரும், ஓம் பிரம்மார்ப்பணம் பிரம்மகவீர் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம் பார்த்துருப்போம். சாப்பிடும் போதெல்லாம் சொல்கிறோமா இல்லைங்களா? அதில் அந்த ஸ்லோகத்தில் அர்த்தம் என்னென்னா எல்லாமே பிரம்மன் தான். காரியம் செய்கிறவனும் பிரம்மன், சாப்பிட்றவனும் பிரம்மன், உணவும் பிரம்மன். அதில் ஹோமகுண்டத்தை வச்சு சொல்லும். அப்போ எல்லாமே பிரம்மன் தான். 43 ஜீவத்துவம். இந்த ஜீவன்கிறது வந்தது எப்படி? அறியாமையினால். அறியாமல் போனவுடன் ஜீவத்துவம் போயிடும். இந்த 44 ஜகத் வந்தது அறியாமையினால். இந்த அறியாமல் போனவுடன் இந்த உலகத்தினுடைய அதாவது உலகத்தினுடைய சத்தியத்துவம் போய்விடும். இந்த 45 என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஜகத் வந்தது பிரம்மத்தின் காரணத்தினால் வந்ததுன்னு இருக்கு. அங்கே அறியாமையினால் வந்ததுன்னு பார்த்தோம் முதல்ல. இந்த ஜீவத்துவம் எப்படி வந்துச்சு? கயிற்றுல பாம்பு எப்படி வந்துச்சு? அறியாமையினால் வந்துச்சு. உண்மையிலே தோன்றுச்சா? இல்லை. ஆனால் கயிறு இல்லாட்டி பாம்பு தெரியுமா? கயிற்றுல பாம்பா தெரிஞ்சது நம்ம அறியாமை காரணம். ஆனால் பாம்பா தெரிகிறதுக்கு இன்னொரு காரணம், கயிறு இருந்ததுனால தான் பாம்பு தெரிஞ்சு. அது உபாதான காரணங்கிறது. அது மாதிரி இந்த உலகம் இந்த ஜகத்தாக தெரிவதற்கு காரணம் அறியாமை. நம்ம சொன்னோம்ல, இந்த 2 கண்ணில் இது தூண் 2ஆக தெரிஞ்சுன்னு சொன்னோம். அது மாதிரி பொய்யா தெரியுது அறியாமையினால். ஆனால் பொய்யா தெரிகிறதுக்கும் ஆதாரமாக ஒன்று இருக்கணும்ல, அது உபாதான காரணம். பானை பொய் தான், அது விதைக்கிறதுக்கு பிறகு உடஞ்சி போயிடும். உடஞ்சாலும் மண்ணாக இருக்கும். அது மாதிரி இந்த உலகம் வந்ததற்கு காரணம் இன்னொரு காரணம். என்ன காரணம்? பிரம்மன் தான் காரணம். அப்போ அது சொன்ன உதாரணம் சொன்னால், தூண் இருக்குது, தூண் உண்மையிலே ஒன்று தெரியுது. கண்ணில் கோளாறு வந்தவுடனே 2 தூணாக தெரியுது. ஒரே தூண் 2 தூணாக தெரியுது. இந்த 2 தூணாக தெரியுற காரணம் ஒன்று கண்ணு கோளாறு, அறியாமை. இன்னொரு காரணம் ஒரிஜினல் தூண்லாடி தெரியுமா? அந்த உண்மையிலே ஒன்று இருக்கிறதுனால இன்னொன்று பொய்யா தெரியுது. அது மாதிரி பிரம்மன்னு ஒன்று உண்மையிலே இருக்கிறதுனால அது மெட்டீரியல் காஸ்ட், உபாதான காரணம். அதுவே இந்த உலகமாக ஒரு பொய்யாக ஒரு காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறது. அப்போ இதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுன்னா மித்தியாத்துவம் புரிஞ்சிடும். நகைக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னு சொன்னால் நம்ம ஆல் அவுட்டு. போலி நகையை கூட ஏமாற்றிடுவான். தங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோன்னா உரசி பார்த்துருவோம். உண்மையா இல்லையா? எத்தனை பேர் போலி நகையை கொடுத்து ஏமாத்துறான். அந்த வடிவத்தை பார்த்த உடனே அப்படியே கரெக்டாக ஒரிஜினல் மாதிரி இருக்குன்னு சொல்லி அவன் என்ன ஒன்று இந்த போலி நகை விற்கிறவங்கெல்லாம் பார்க்கலாம், இது அங்கேருந்து வந்தது அப்படி இப்படின்னு சொல்லி, இது உண்மையிலே பார்த்தா 5 லட்ச ரூபா, இது 2 லட்சம் கொடுத்து வாங்கிக்க அப்படிமா. அப்படியே 3 லட்சத்துக்கு ஆசைப்பட்டு பொய்ய என்ன பண்ணிடுவான், அந்த நகையை வெளி தோற்றத்தை பார்த்து ஏமாந்துடுவான். நகை கடைக்காரன் என்ன பண்ணுவான், தோட்டத்தெல்லாம் பார்க்க மாட்டான், நகையை தான் பார்ப்பான். காரணம் என்னன்னு பார்ப்பான், அடிப்படையான காரணம் என்னன்ட்டு. காரணத்தை தெரிஞ்சாச்சுன்னா இந்த உலகம் அனைத்தும் மித்தியாங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ என்ன ஆகிறாங்க, மித்தியான்னு தெரிஞ்சினாலே இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிரும். இந்த பார்க்கின்ற உலகம் அனைத்தும் உலகம் அல்ல, மித்தியா அப்படிங்கிற எண்ணம் வரணும். அது வந்தாச்சுனாலே
ஏகப்பட்ட பிரச்சனை சால்வ் ஆயிரும். இந்த உடலும் மித்தியா, உலகமும் மித்தியா. இதெல்லாம் பார்ப்பதற்கு, உண்மையாக பார்ப்பதற்கு காரணம் அறியாமை. அந்த அறியாமையினால் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாம் இதெல்லாம் உண்மைன்னு நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அறிவு வந்தால் இதெல்லாம் பொய் என்பது தெரிந்துவிடும். இது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அடுத்த ஸ்லோகத்தில் அத்வைதம்தான் உண்மைங்கிறத நிரூபணம் பண்ண போகிறாரு. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். 45. உபாதானம் பிரபஞ்சஸ்ய. இந்த உலகத்திற்கு உபாதான காரணம். உபாதான காரணம்னு தெரிஞ்சுக்கிறணும். பானைக்கு மண் உபாதான காரணம், அதுவே பானையாக மாறினா அது உபாதான காரணம்னு அர்த்தம். நிமித்த காரணம் குயவன், அது வேற. உபாதான காரணம் மெட்டீரியல் காஸ்ட், அதுவே தான் பிரம்மனே இந்த உலகமாக மாறியிருக்கிறது. உபாதானம் பிரபஞ்சஸ்ய, இந்த உலகத்திற்கு உபாதான காரணம். பிரம்மணக அன்யன்ன வித்யதே, பிரம்மத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. இந்த உலகம் தோன்றுவதற்கு உபாதான காரணமாக இருப்பது யார்? பிரம்மன் மட்டுமே, வேற எதுவுமே இல்லை. பானை வர்றதுக்கு மண்ணு தான் காரணம். மண்பானை வரணும்னா மண்ணு தான் காரணமாக இருக்கணும். நகை வரணும்னா தங்கத்தை தவிர வேற காரணம் கிடையாது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகம் வருவதற்கு உபாதான காரணம் பிரம்மணக அன்யன்ன வித்யதே, பிரம்மத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. அடுத்த வார்த்தை 2வது தஸ்மாத், ஆகவே சர்வ பிரபஞ்ச அயம். அது பிரித்தோம்னா சர்வ பிரபஞ்ச அயம். தஸ்மாத்னா ஆகவே, சர்வ பிரபஞ்ச அயம், இந்த அனைத்து பிரபஞ்சமும், இந்த அனைத்து படைப்பும். அனைத்து படைப்பும்னா என்ன? எல்லாத்தையும் சேர்த்துடணும். நம்மளையும் அதுக்குள்ளே சேர்த்துடணும். சொர்க்கலோகத்தையும் சேர்த்துடணும், நரகலோகத்தையும் சேர்த்துடணும். இந்த பிரபஞ்சத்தில் என்ன இருக்கோ எல்லாமே பிரம்ம ஏவ அஸ்தி. பிரம்மை வாஸ்தின்னு இருக்கு. பிரம்ம ஏவ அஸ்தி, பிரம்மனாகவே இருக்கின்றது, பிரம்மனாகவே இருக்கின்றது. நச்ச இதரத்து, வேறு எதுவும் இல்லை. இருக்கிறதெல்லாம் என்னது? பிரம்மன் மட்டுமே, வேற ஒன்று கூட இல்லைங்கிறார். இப்படி ஒரு பொய் உலகத்தில் சொல்ல முடியுமா? வேதம் எப்படி பொய் சொல்லுது பார்த்தியா? இருப்பதெல்லாம் இறைவனே சொல்கிறோம்ல, இருப்பதெல்லாம் இறைவனே, அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. இதெல்லாம் ஒரு காட்சியில் இப்படி வேறுபாடாக தெரியுது. திருப்பி திருப்பி சொல்கிற உதாரணம் இதுதான். கடவுள் இல்லாத இடம் எதுவுமே இல்லை. எல்லாமே தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். இது இப்படி இல்லை. இங்கே சொல்கிற கருத்து அது இல்லை. தூணிலும் இருப்பார், தூணாகவும் இருக்கிறார், துரும்பாகவும் இருக்கிறார்னு அர்த்தம். தூணாகவும் அவர் தான் இருக்கார், துரும்பாகவும் அவர் தான் இருக்கார். அவர் இல்லாத இடம் இல்லை. அல்லா அல்லா, நீ இல்லாத இடமே இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு. நல்ல வரி தான், உண்மை தானே? அதனால் இருப்பதெல்லாம் இறைவனே அப்படிங்கிற கருத்து சொல்லப்படாத. இருக்கிறதெல்லாம் பிரம்மன் தான், தெரிவதெல்லாம் பொய். பிரம்மனுக்கு அந்நியமாக வேறு எதுவுமே இல்லை. இந்த அனைத்து பிரபஞ்சமும் பிரம்மனாக மட்டுமே இருக்கிறது. இப்போ வேறு இருக்கிறதெல்லாம் இல்லைங்கிறார், வேறு எதுவுமே இல்லைங்கிறார். அப்போ நாமெல்லாம் இல்லை. இந்த உடம்பு இல்லை, மனசு இல்லை, இந்த பில்டிங்கு இல்லை, உலகம் இல்லை, காட்சிக்கு இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு மேலே அங்கே ஒன்றுமே இல்லை. பிறகு அடுத்த ஸ்லோகத்தில், அப்போ எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்கணும்? ஒன்று தான் இருக்கணும். எதுவுமே இல்லாட்டி அப்போ என்ன இருக்குது? ஒன்றே ஒன்று. அது எப்படி ஒன்றே ஒன்று சொல்ல முடியும்? நாம் பேசுகிறோமே, 2 பேர் இருந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கோமே. அதை அடுத்து அத்வைதம்ங்கிறத அதை நிரூபணம் பண்ண போகிறாரு. அது 46வது ஸ்லோகத்தில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.